ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் பார்க்க போகிற ரெசிபி ரெட் ரைஸ் புட்டு. இதை செம்பா புட்டுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாகவே சிகப்பரிசி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆவியில் வேக வைக்கிற எந்த ஒரு உணவும் ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ ரெட் ரைஸில் பண்ணுற இந்த புட்டு ஹைலி நியூட்ரிஷியஸ் அண்ட் டபுள் ஹெல்த்தி. இப்போ இந்த ஆரோக்கியமான டேஸ்டியான செம்பா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சிகப்பரிசியை எடுத்து இதை வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். 5 hours ஊறின பிறகு இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி வெயிலில் காய வச்சுருங்க. இது நல்லா காஞ்சதும் இதை மிக்ஸி இல்லைனா மாவு மிஷினில் கொடுத்து இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் தேவைப்படுற டைம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு கடையில் ரெடிமேடாக இந்த மாதிரி செம்பா புட்டு பவுடர் கிடைக்குது. நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போது எடுத்துருக்கிற புட்டு மாவில் 1 கப் எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஆட் பண்ணணும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா மாவுலேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, இப்படி தான் தெளித்து விடணும். இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஷேப் ஹோல்ட் பண்ணணும். இது தான் எக்ஸ்பெக்டட் பதம். இதை அப்படியே நல்லா உதிர்த்து விட்டுருங்க. நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வேக வைக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து ஒரு இட்லி குக்கரை ஹீட் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு இட்லி பிளேட்டை வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு ஒயிட் கிளாத் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை ஆவி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது 4 கார்னர்ஸையும் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இனிஷியலாக ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஆவி வந்ததும் மீடியம் ஃப்ளேம் மாற்றிடுங்க. நீங்கள் அரைச்ச புட்டு மாவாக இருந்தால் இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகணும். நீங்கள் கடையில் விற்கிற ரெடிமேட் புட்டு மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இது வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு கரெக்டாக வெந்திருக்கு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரியை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வறுத்த முந்திரியை நம்ம புட்டு மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட 1/2 கப் சர்க்கரை. இந்த பவுலில் 1 கப் புட்டு மாவு எடுத்துருந்தேன். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம நெய் வறுத்த அதே பேனை ஹீட் பண்ணி 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சூப்பரான சிகப்பரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.